Hello friends, welcome to Nikhil's Biology. நான் நிக்கில். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம physics டிஸ்கஸ் பண்ண போறோம். So physicsல இன்னைக்கு equation of motion பத்தி பார்க்க போறோம். Equation of motions பாத்தீங்கன்னா இது வந்து scientists வந்து சில equations prepare பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. Particular conditionsல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த equations யூஸ் பண்ணி problems வந்து solve பண்ணலாம். So இந்த equations பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான equations. So இன்னைக்கு அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். And first of all, நான் equations of motion and laws of motion பத்தி difference சொல்லிடுறேன். Equations of motion பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல் வந்து மோஷன்ல இருக்கும்போது அதை வந்து நம்ம ஈக்குவேஷன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணி அதோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். பட் லாஸ் ஆஃப் மோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கணும்னா அது வந்து இந்த பர்டிகுலர் லாஸை ஒபே பண்ணாதான் அது வந்து மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ஸை வந்து படிப்போம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸில் நம்ம இது வந்து படிப்போம். அண்ட் பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து எக்ஸ் டைரக்ஷன்லையும் இருக்கட்டும் இல்லை ஒய் டைரக்ஷன்லையும் இருக்கட்டும் அண்ட் ஜெட் டைரக்ஷன். ஸோ ஸ்பேஸ்லையும் எக்ஸிபிட் பண்ணலாம், இல்லை ஒரு பிளேனில் கூட எக்ஸிபிட் பண்ணலாம் அண்ட் நார்மலாக ஒரு ஆக்சிஸில் கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் இந்த ஈக்குவேஷன்ஸ் வெறும் நம்ம லைனில் எக்ஸிபிட் பண்ணுது இல்லையா மோஷனை, அதை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா v is equals to u plus et. ஓகே, next பாத்தீங்கன்னா s is equals to ut plus half at square. okay, last equation எதுன்னு பாத்தீங்கன்னா v square is equals to or v square minus u square is equals to 2as. so இது வந்து இந்த 3 equations நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம கைனமேட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பட் எப்போ யூஸ் பண்ணோன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுறது தெரியும், பட் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணோன்றது தெரியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் இதை அப்ளை பண்ணுறதில்ல, அதனால தான். இதோட அப்ளிகேஷன் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா when to apply this formulas or these formulas ன்னு கேட்டால் when a particle is in constant acceleration or uniform acceleration. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 30 கிலோமீட்டர் இருக்குது பாயிண்ட் ஏல, பாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா அது வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் மூவ் ஆகுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் அப்ளை பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன, v minus u by t. ஸோ டைம் வந்து 20 செகண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம் இங்க. ஸோ 40 minus 30 divided by 20. ஸோ a வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 by 20, that is 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதோட கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 40லேருந்து நெக்ஸ்ட் 50 போகுது இல்லையா. ஸோ அதோட ஆக்சலரேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரே தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் சக்ஸசிவ் ஆக்சலரேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 தான் ஆன்சர் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாயிண்ட் சி கிட்ட போனப்போ அது வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் ஆகுதுன்னா அகைன் நீங்கள் ஏ வந்து 50 minus 40 டிவைடட் பை 20 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆர் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லை நான் யூனிஃபார்மாக இருக்கான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு தான் அண்ட் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணணும். எல்லா ஈக்குவேஷன்ஸுமே எல்லா டைமும் ஆன்சர் கொடுக்காது. ஸோ பர்டிகுலர் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைக்கும். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துட்டால நம்ம 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எப்போவுமே வர்றதால இந்த ஈக்குவேஷன்ஸை அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தோட மீனிங்ஸை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸோட மீனிங்ஸை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டயக்ராமை கொடுத்து இந்த டோட்டல் மீனிங்ஸ் ஆர் டினோஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்காங்க. இது வந்து பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் பி. இந்த சாப்டரில் நீங்கள் எப்போவுமே லைனை ஞாபகம் வச்சுக்கினாலே போதும், உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடச்சிடும். ஏன்னா இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை அப்வர்ட் டைரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம வந்து கேசஸை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆகணும், ஏ டு பி வந்து மூவ் ஆகட்டும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா
வந்து ஒரு ஸ்பீட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன், இங்க இருந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு. அதை இனிஷியல் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம், ஆர் இனிஷியல் வெலாசிட்டி. தட் டிபெண்ட்ஸ். பிகாஸ் இங்க வந்து இனிஷியல் வெலாசிட்டி தான் நம்ம சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்ஷனை மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு, A to B இருக்கிறதால. ஸோ ஏபி வெக்டர், இதை வந்து வெக்டர் சாப்டர்ஸ்ல படிப்போம். பட் சிம்பிளா பாத்தீங்கன்னா A to B வந்து டிராவல் ஆகுது, நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து ஸ்பெசிஃபைடா இருக்கு. அதனால இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம சொல்லுவோம், இனிஷியல் ஸ்பீடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அண்ட் V பாத்தீங்கன்னா இட் கேன் பி x மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஏதாவது இருக்கலாம், எனி வேல்யூஸ். ஸோ அந்த பர்சன் வந்து இங்க இருந்து இங்க டிராவல் ஆகுறாங்க அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆக்சலரேஷனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா வின்னு நம்ம சொல்லுவோம். டெல்டா வி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் டெல்டா வி பை டெல்டா டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். ஸோ டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, நம்மளுக்கு தெரியும். இங்கே 1 செகண்ட் இருக்கு, இங்கே 2 செகண்ட் இருக்கு, இங்கே 3 செகண்ட்ஸ் ஆயிருக்கு, அங்கே ரீச் ஆகிறதுக்கு டோட்டலாக 10 செகண்ட்ஸ் ஆச்சு. டைம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கே 0 இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ஆக்சலரேஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டால் A is equals to x minus 0 by t. So A is equals to x by t. ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். பட் அதோட மெயின் ஈக்குவேஷனோட வேல்யூ இதை தான் அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறது. A is equals to v minus u by t. இங்கே v and u நம்ம v-னே கன்சிடர் பண்ணால் அதை தான் நம்ம டெல்டா வின்னு சொல்லுவோம். டெல்டா டினோட்ஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். டைம் வந்து சேஞ்ச் ஆகுது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் ஆக்சலரேஷனை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 30 மீட்டர் பர் செகண்ட் மூவ் ஆகுது, நெக்ஸ்ட் 35. உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆர் ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் ரேப்பிடாக இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. காரில் மூவ் ஆகிட்டு இருக்கீங்கன்னா, கார் ஆர் பைக்கில் மூவ் ஆகுறீங்கன்னா நீங்கள் ஹை ஆக்சலரேஷன் பண்ணுறப்போ உடனே பார்த்தீங்கன்னா 60 ரீச் ஆகுது. ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து இங்கே 20ன்னு எடுத்துக்கலாம், இங்கேயும் டைம் வந்து 20ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு பாருங்கள், 35 minus 30 by 20. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A2 கன்சிடர் பண்ணால் 60 minus 35 by 20. ஆப்வியஸாக இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூவே வேறு மாதிரி வரும், இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரும். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் கிடையாது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து வேறு ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அது மாற்றிட்டு இருக்கு. அந்த டைமில் நீங்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ராங்காக தான் வரும் அண்ட் மார்க்ஸ் வந்து ஆப்வியஸாக கட் ஆகும். அண்ட் நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் உங்களுக்கு இருந்தே இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போது நான் வந்து உங்களுக்கு நீட்டில் இருந்து 2 கொஷின்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கொண்டு வந்திருக்கேன் இங்கே கொஷின்ஸை. அதை நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த மெத்தடை பேசிக்கலாக நீங்கள் நீட்டில் கொஷின்ஸ் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ஜஸ்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்துட்டு எக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஏ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்னு கொடுத்துருப்பாங்க. என்றைக்குமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி ஆக்சலரேஷன் வேல்யூஸ் என்றைக்குமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மேத்ஸ் தெரிஞ்சால் தான் ஃபிசிக்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து வேரியபிள்ஸ் தான் உங்களுக்கு நிறைய தருவாங்க. இதனால தான் நீங்கள் ஆல்ஜிப்ரா தெரிஞ்சுக்கணும். அண்ட் ட்ரிக்னோமெட்ரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே வந்து மோஸ்ட்டாக நம்ம ட்ரிக்னோமெட்ரி யூஸ் பண்ண மாட்டோம். இப்போது வேரியபிள்ஸ் ஆர் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி ஈக்குவேஷனாக இருக்கிற கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கொஸ்டினை அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இது வந்து நீட்டோட ஒரு கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பர்சன் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறாங்க. இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது, ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஸோ 0 இருக்கிற வெலாசிட்டியில் எப்படி அந்த பர்சன் மூவ் ஆகுனாங்கன்னா they moved because there was acceleration. Acceleration என்ன change in velocity. So velocity ஏதோ change ஆயிருக்கு, பட் நம்மளுக்கு அந்த வேல்யூவை சொல்ல. Just they have given there is some acceleration. இந்த பர்சனோட மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்காங்க, ஆக்சலரேஷன் இருக்குது, இவங்களோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம ஸ்பீடை வந்து என்ன கன்சிடர் பண்ணுவோன்னா
v and u தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வெலாசிட்டியும் அவ்வளோதான், v and u தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸை அப்ளை பண்ணலாம். அண்ட் தே ஹவ் டோல்டு ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஓ வரைக்கும் மூவ் ஆகிருக்கிறாங்க, ஓ வரைக்கும் மூவ் ஆகிட்டு இந்த பாயிண்ட் ஓ வரைக்கும் மூவ் ஆகிருக்கிறாங்க, சர்டன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு அகெயின் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டார்டடாக இருக்குது, அதாவது பேக்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் டைரெக்ஷன்ஸ் வந்து வேரிடாக இருக்குது. ஸோ ஏ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்குது, பி ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணலாம் இந்த பாயிண்ட்டுக்கும் சரி இந்த பாயிண்ட்டுக்கும். ஓகே, ஸ்பீடை தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் வந்து v is equals to u plus at. ஓகே, இங்கே u வந்து 0, ஸோ v வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் டைம் வந்து tன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே இருக்கும், நம்ம t1ன்னு எடுத்துக்கலாம் டைமை. அண்ட் அகெயின் இங்கேருந்து இங்கே போகிறதால இந்த டைமை t2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ v is equals to 0 plus a into, ஸோ a ஆக்சலரேஷன், a நம்ம எடுத்துக்கூடாது, கேபிட்டல் A ஆக்சலரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கொஷனில். அதனால் a இன்ட்டு டைம் எவ்வளோனா t1. ஸோ a இன்ட்டு t1. ஸோ வியோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா a t1, t1ஓட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா v by a. நெக்ஸ்ட் இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம், அதே ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ணால் 0 is equals to v மைனஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது, ஸோ மைனஸ் எடுத்துக்கணும், ப்ளஸ் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. யூ மஸ்ட் ஆல்சோ ஹேவ் த ஐடியா அபவுட் டைரெக்ஷன்ஸ். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சைன் எடுத்துக்கணும், v இன்ட்டு டைம் எவ்வளோ எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா t2. ஸோ v is equals to v into t2. ஸோ v by b is equals to t2. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கேயும் ஒரு v வேல்யூ இருக்குது, இங்கேயும் வந்து v வேல்யூ இருக்குது. இப்போது நம்ம டோட்டல் டைம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் எழுதுகிறேன் t is equals to t1 plus t2. பிகாஸ் எவ்வளோ தான் நீங்கள் டைம் கவர் அப் பண்ணியிருந்தாலும் டோட்டல் டைம் tn மென்ஷன் பண்ணியிருந்தா இங்கே t1 எடுத்திருக்கீங்க, இங்கே t2 எடுத்திருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி t1 plus t2 must be equal to t. ஏன்னா இந்த டைம்குள்ளே இது வந்து நடந்துருக்கணும் இல்லையா. ஸோ t1 plus t2 will be equal to t. இப்போது இதில் t1 and t2ஓட ஈக்குவேஷனை நம்ம போடலாம். ஸோ v by a plus v by b, t is equals to v by a, v by b. நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன, மேக்ஸிமம் ஸ்பீட். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் வியோட வேல்யூ தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே v காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா v is equals to 1 by a plus 1 by b. ஸோ டைமோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதை ஷஃபல் பண்ணால் நம்மளுக்கு வெலாசிட்டியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி வில் பிகம், ஸோ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. t is equals to v into b plus a by ab. ஸோ t ab by b plus a is equals to velocity. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ நான் இங்கே எழுதுகிறேன். வியோட வேல்யூ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ab into t by a plus b. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு நீட்டில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வரும்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் வரும். நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வெறும் ஒரு கொஷின் தான் சால்வ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் வேணும்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் கொஷின் சீரீஸும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட கண்டினியூஷன் பார்ட்ஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நிக்கில்ஸ் பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.